பொதுநலம் விரும்பும் சிம்மராசி அன்பர்களே, சனி பகவான் 7லே கண்டகச்சனியாக இருந்தவர் இப்போது அஷ்டம சனியாக மாறுகிறார். சனி பகவான் தன்னுடைய 3வது பார்வையாக கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்வை செய்வதால் தொழிலிலே பல மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடும். உழைப்பு என்பது சற்று அதிகமாகலாம். அகால போஜனத்துக்கும் அலைச்சலுக்கும் இடமுண்டு. மனைவி வழி உறவினர்களால் சில சிரமங்களை சந்திக்கக்கூடும். எனவே கவனம் தேவை. செயல்பாடுகளிலே அவ்வப்போது மந்தநிலை ஏற்பட்டு பிறகு படிப்படியாக விலகும். 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை கன்னிராசியை பார்வையிடுகிறார். குடும்பத்திலே அவ்வப்போது சில குழப்பங்கள் வந்து விலகும். கணவன் மனைவி வார்த்தைகளில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு சில பிணக்குகள் ஏற்பட்டு பிறகு சேர்வார்கள். வார்த்தை போர் என்பதை அறவே தவிர்க்க வேண்டும். குடும்பத்திலே 3வது நபர் தலையீடு தவிர்க்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கும்போது தேவையற்ற பொருட்களை தவிர்க்க வேண்டும். விரைய செலவு ஏற்படுவதால் சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவைப்படும். பெரிய முதலீடுகளை அறவே தவிர்க்கவும். 10வது பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குழந்தைகளுடைய கல்வி நலனிலே நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டி வரும். குலதெய்வ வழிபாடும் ஆலய தரிசனம் என்பது அடிக்கடி ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். சிந்தனையிலே ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் குழப்பம் என்பது ஆரம்ப நிலையிலே உங்களுக்கு ஏற்பட்டு படிப்படியாக விலகிவிடும். அஷ்டம சனி என்பதால் எல்லா முயற்சிகளும் சற்று தாமதப்பட்டு தான் வெற்றியடையும். கொடுக்கல் வாங்கல் என்பதிலே மிகுந்த கவனம் தேவை. ஜாமீன் வியாஜியம் வழக்கு விஷயங்களிலே நீங்கள் நம்பிக்கை மோசடி ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் சற்று கவனத்துடன் கையாள வேண்டும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் பணிச்சுமை அதிகரிக்கலாம். தேவையற்ற விரைய செலவினங்கள் ஏற்படலாம் என்பதால் கவனம் மிகவும் தேவைப்படுகின்ற காலம் இந்த காலம். விவாதங்கள் என்பது அறவே தவிர்க்கப்பட வேண்டும். அண்டை அயலார் தாயாதிகளிலே கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களே உள்ள வில்லங்கங்கள் சிற்சில தடைகள் ஏற்பட்டு பிறகு விலகிவிடும். பிறரிடம் இரகசியத்தை நீங்கள் காக்க வேண்டும். மாணவர்கள் அடிக்கடி மறதி சோர்வுக்கு ஆளாகலாம் என்பதால் சற்று சுறுசுறுப்பாக செயல்பட முயற்சிக்க வேண்டும். கடின உழைப்பிற்கு தகுந்த மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு விரும்பிய மேற்கல்வி அமைவதற்கும் வாய்ப்புண்டு என்றாலும் அதற்கு கடின உழைப்பு மிகவும் தேவைப்படும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளிடம் விவாதம் செய்வதை அறவே தவிர்க்க வேண்டும். சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்லவும். பிறர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். வியாபாரிகள் நல்ல லாபம் பெற சற்று சிரமப்படலாம். வெளியூர் பயணம் உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். வாடிக்கையாளரை கவருவதற்கு வியாபாரிகள் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகளுக்காக சற்று காத்திருக்க நேரிடலாம். சிலருக்கு புதிய வீடு மனை யோகம் என்பது தானாகவே அமைந்துவிடும். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். ஈஸ்வர வழிபாடு மிகவும் தேவை. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வருவதால் உங்களுக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர அனுகிரகம் செய்வார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்துள்ளேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.